ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை திருதியை திதி காலை 11:57 வரை உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். வியாழக்கிழமை விடியற்காலை 4:16 வரை உள்ளது. சித்த யோகம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமான் ஆலயங்களில் விநாயக பெருமானுக்கு மாலையில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரமாகும். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. மிக மிக முக்கிய பணிகளை இன்று செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். சிலர் உத்தியோகத்தில் இடம் மாறுதல் பெறுவர். சிலர் ஊதிய உயர்வு பெறுவர். செவ்வாய் நாளில் ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபம் பெறலாம். புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ளவும். சுக்கிரன் 12. பெண்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்க எண்ணினால் மிகவும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரம் பட வேண்டாம். ராகு 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம்.
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். நட்சத்திர பலன். அசுபதி. இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பரணி. சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். ரிஷபராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 11. தொட்டது பொன்னாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமுக காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. நீங்கள் இதுவரை திட்டம் போட்ட காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 6. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டு. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 12. உடல் நலனில் கவனம் செலுத்தவும்.
பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம். மற்றவர்களுடன் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள், அதனால் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி. கடகராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டாம். செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 9. மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சினால் அவை கைகூடும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை செய்யவும். நட்சத்திர பலன். புனர்பூசம். தொட்டது துலங்கும். மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஆயில்யம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம், மாமூல் பணிகளை செய்யவும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். சிம்ம ராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 12. மாமூல் பணிகளை மேற்கொள்வது நல்லது. ரியல் எஸ்டேட்டில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை.
குரு 10 உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிபவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். சனி 8 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை, பொறுமை தேவை, அவசரம் படக்கூடாது. சுக்கிரன் 8 பெண்கள் ஏதாவது தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கவும். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர் நீங்கள். செய்தொழிலில் இன்று நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்தி காட்டுவீர்கள். மனோதைரியம் மிக்கவர்கள். செய்தொழிலில் இன்று சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம் இன்று நீங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது. நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 9 தொட்டது பொன்னாகும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சனி 7 உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. நண்பர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய தொழில்களை இன்று தொடங்குவது உசிதம் இல்லை. நட்சத்திர பலன். உத்தரம் நினைத்ததை சாதித்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அஸ்தம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். நீங்கள் போட்ட திட்டங்கள் இன்று கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 2 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 8 உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலன் கவனம் தேவை.
வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி 6 தொட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட் வியாபாரம் செய்தொழில் லாபகரமாக அமையும். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி மனதில் பட்டதை அப்படியே வெளியில் சொல்ல வேண்டாம். கவனமாக பேசவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான் குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். சௌக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 7 திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். செவ்வாய் 9 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி 5 புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரித்து நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 5 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். சுக்கிரன் 5 பெண்கள் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சக ஊழியர்களுடன் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். நட்சத்திர பலன். விசாகம் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மனதில் பட்டதை அப்படியே வெளியில் சொல்ல வேண்டாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி
சந்திரன் 12. புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை செய்யவும், வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. செவ்வாய் 8. எதிலும் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சனி 4. நண்பர்கள், உறவினர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. சிலர் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். பெண்களுக்கு ஏற்றம் உண்டாகும். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சியினால் அவை கைகூடும். ராகு 4. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இன்று மேன்மை உண்டு. மாமூல் பணிகளை செய்யவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை செய்யவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். மகர ராசி. சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நினைத்த காரியம் கைகூடும். இன்று அமோக தனவரவு உண்டு. குரு 5. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். செவ்வாய் 7. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 3. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தினால் ஆதாயம் கிட்டும். சிலர் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்வர். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. திருவோணம். இது நாள் வரை தள்ளிப்போன விஷயங்கள் இன்று கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையும். அதனால் ஆதாயம் கூடும். இன்று பெரும் தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது பொன்னாகும். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையும். அதனால்
பொருள் வரவு தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 2. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை, கவனம் தேவை, பொறுமை தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துணங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை நல்ல விதமாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வேண்டும். ராகு ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்வது நலம் பயக்கும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், கால பைரவர், ஆஞ்சநேயர். குரு தட்சிணாமூர்த்தி. 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை சங்கட ஹர சதுர்த்தி. மாலையில் விநாயக பெருமான்
ஆலயத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அதில் பங்கு கொண்டால் எல்லா இன்னல்களும் நீங்கிவிடும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.